மது ஒழிப்பு மாநாட்டை யார் நடத்தினாலும் வரவேற்போம் என்று கூறிய அன்புமணி பாமகவை விமர்சிப்பதை திருமாவளவன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி, ஆட்சி அதிகாரத்தில் திருமாவளவன் பங்கு கேட்பது நியாயமானது என்று கூறினார். ஸ்டாலினையும் எடப்பாடி பழனிசாமியையும் முதலமைச்சராக்குவது தங்களது வேலை அல்ல என்று கூறிய அன்புமணி, அதற்காக நாங்கள் கட்சி துவங்கவில்லை என்றும் 57 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சி செய்து நாசம் செய்து விட்டார்கள் எனவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் வன்னியர்களும் பட்டியல் இனத்தவர்களும் மதுவிற்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்றும் அவர்களை மீட்க இரு சமுதாய தலைவர்களும் முன்வந்து ஒன்று சேர்ந்து அணுகினால் அதற்கான விடை கிடைக்கும் எனவும் தெரிவித்தார். இந்தியாவில் மது ஒழிப்பு மாநாடோ கூட்டமோ போராட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் வரவேற்போம். அது திருமாவளவன் அவர் நடத்தினாலும் நாங்கள் வரவேற்போம், வேற யார் நடத்தினாலும் நாங்கள் வரவேற்போம். ஏன்னா இது எங்க கட்சியினுடைய மைய கொள்கை. தமிழ்நாட்டில் 2 பெரிய சமுதாயம் வந்து அதிகமா மது குடிக்கிறது, மதுவில் அதிகமா இருக்கிற சமுதாயங்கள் யாருன்னா வன்னியர் சமுதாயம், பட்டியலின சமுதாயம். ஆட்சி அதிகாரத்தில் அவர் பங்கு வைக்கிறது அது நியாயமானது தான். அது பதிவு ஏன் எடுத்தாருன்னா அதுதான் தப்பு. திருமாவளவன் ஏன் கட்சி தொடங்குறாரு? திமுக ஸ்டாலின் முதலமைச்சராக வர்றதுக்கு இல்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தொடங்கியிருக்கிறாரு இல்ல, அவர் முதலமைச்சராக வரணும், அவங்க கட்சி ஆட்சிக்கு வரணும். எல்லாமே எல்லாரோட பாட்டாளி கட்சியும் எல்லா கட்சியோட நோக்கம் அதுதான். அவங்கள முதலமைச்சர் ஆக்குறது, இவங்க முதலமைச்சர் ஆக்குறது எங்களுடைய வேலை கிடையாது.